இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும், மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவரே, இவரே போரில் வல்லவரான ஆண்டவர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும், மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, படைகளின் ஆண்டவர் இவரே, இவரே மாட்சிமிகு மன்னர். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ, ஆண்டவர் இவரே. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியினுடைய நேயர்களே, தினம் ஒரு திருப்பாடல் என்கின்ற இந்த நிகழ்வு வழியாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனது நிலையான அமைதியும் சமாதானமும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் உங்கள் வாழ்வோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று திரு அவையானது நமக்கு தியானிக்க கொடுத்திருக்கிற இந்த திருப்பாடல் எண் 24. இதன் பல்லவியாக நாம் தியானிக்க இருப்பது மாட்சிமிகு மன்னர் யாரோ, ஆண்டவர் இவரே. ஆக மாட்சிமிகு மன்னர் யார் என்றால் நம் ஆண்டவர் ஒருவரே மாட்சிமிகு மன்னராக இருந்திருக்கிறார். இந்த திருப்பாடலை நாம் பார்க்கிற போது இது 4 பகுதிகளை கொண்ட ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. இந்த 4 பகுதிகள் 10 வசனங்களை கொண்ட திருப்பாடலாக இருக்கிறது. இன்றைய பகுதி 4வது பகுதியிலே வருகிற வசனங்கள் 7, 8, 9, 10. இந்த வசனங்கள் நமக்கு தியானிக்க இன்றைய திருப்பாடலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்கள், இதை வாசிக்க பார்க்கின்ற போது, இதனுடைய தலைப்பை பார்க்கிற போது மாவேந்தனுடைய வருகை. ஆக ஆண்டவர் மேன்மை மிக்கவர், உயர்ந்தவர், சிறந்தவர், உண்மையுள்ளவர், இவர் மன்னர், மாவேந்தர் என்று இறைவனை புகழவும் போற்றி பாடவும் பயன்படுத்துகிற ஒரு பாடலாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பாடலை இன்னும் ஆழமாக நான் சிந்தித்து பார்க்கிற போது, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் மலைகளையும் வானத்து பறவைகளையும் மனிதனையும் படைத்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் படைத்த ஆண்டவர் எப்படிப்பட்ட அன்பு கொண்டவர், அவரது மாட்சிமை எத்துணை பெரியது என்பதை சிந்திக்க இன்றைய பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பிரியமானவர்களே, நாம் பலமுறை ஆலயங்களிலே ஆண்டவரை தேடி போவதை விட அதற்கு முன்பே இறைவனாகிய ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கிறார், நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். நாம் இன்பத்திலும் துன்பத்திலும், நமது வாழ்க்கை போராட்டத்தின் நடுவிலும், நம்முடைய சந்தோஷமான மகிழ்ச்சியான நிம்மதியான தருணங்களிலும், நாம் கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிற நேரங்களிலும், உடைந்து உட்கார்ந்து இருக்கிற நேரங்களிலும் இறைவனது உடனிருப்பு நம்மோடு இருக்கிறது. அவர் நம்மை தேடி வருகிற கடவுளாக இருக்கிறார், நம் வாழ்க்கையின் பங்காளியாக இருக்கிறார், நமது பயணத்திலே ஒரு துணையாளனாக இருக்கிறார் என்பதை உணர்த்துகிற ஒரு பாடல். இதைத்தான் நம்முடைய
திருப்பாடலிலே வாசிக்க கேட்கிறோம், வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள், மாட்சி மிகு கடவுள் உள்ளே நுழையட்டும். அப்படி என்றால் இறைவன் நமது வாழ்க்கையினுள்ளே, நமது உள்ளத்திலே, நமது இல்லத்திலே நுழைய வந்திருக்கிறார், காத்திருக்கிறார். நமது கதவுகளை திறக்கிறோமா? நாம் நம் வாயில்களை உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அது என்ன உயர்ந்த நிலை என்றால், நம்முடைய புனிதமிக்க வாழ்வு. நம்முடைய வாழ்வு ஆண்டவர் வருகிற போது எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கிறது? தூய்மையான, புனிதமான, சுத்தமான வாழ்வாக இருக்கிறதா? அல்லது அசுத்தத்தோடும் பாவத்தோடும் பாவ கரைகளோடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க இன்றைய பாடல் நம்மை அழைப்பு விடுக்கிறது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு முறை நாம் திருப்பலியிலே இறை நற்கருணை வழியாக, தேவ நற்கருணை வழியாக அந்த ஆண்டவருடைய உண்மையான உடலையும் இரத்தத்தையும் ஆன்ம உணவாக நாம் உட்கொள்கிறோம் என்றால், அந்த உண்மையான ஆண்டவரை நாம் தூய இதயத்தோடு உட்கொள்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க கூட இன்றைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே. பிரியமானவர்களே, இதோ ஆண்டவர் மாட்சிமிகு மன்னராக நாம் உள்ளத்தில் இல்லத்தில் வர இருக்கிறார். உங்கள் வாயில்களை திறந்து வையுங்கள், உங்கள் கதவு நிலைகளை உயர்த்துங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை நிலையை இறைவனுக்கு ஏற்ற வகையிலே நாம் உயர்த்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். இறைவனுக்கு ஏற்ற வகையிலே இறைவனை நமது வாழ்க்கையிலும் நமது இல்லத்திலும் உள்ளத்திலும் வரவேற்க தகுதியான நிலையிலே நாம் மாற்றி அமைக்க இன்றைய திருப்பாடல் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, இறைவன் நம்மை சந்திக்க வருகிறார் என்றால் அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் இறைவனை பார்க்கிறோமா? நாம் இறைவனை சந்திக்க தயாராக இருக்கிறோமா? பிரியமானவர்களே, எவ்வாறு நம்மை சந்திப்பவர்களுக்கு இறைவனை கொடுக்கிறோம்? இறைவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம், இறை சந்திப்பினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் பிறரோடு சந்திக்க போது அந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்கிற நபர்களாக இருக்கிறோமா? நம்மில் இறைவனை வெளிப்படுத்துகிறோமா? இறை பிரசனத்தை பிறருக்கு கொடுக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கும். கண்களை மூடி இறைவனிடத்திலே நாமே ஒப்பு கொடுப்போம். செபிப்புமாக. என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, இதோ நீர் எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கடந்து வருகிறேன். எங்கள் துன்பத்திலும் இன்பத்திலும் எங்களோடு துணையாக இருக்கிறேன். தெய்வமே, நீர் எங்களுக்கு கொடுத்த அமைதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாங்கள் பிற மனிதர்களை காணும் போது, பிற மனிதர்களை சந்திக்கிற போது உமது இறைத்தன்மையை நாங்கள் பிறருக்கு வெளிப்படுத்த எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.